வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் தொழில் ஆலோசகர் திரு வெங்கட்ராமன் அவர்களும் பூவுலகி நண்பர்கள் அமைப்பின் திரு சுந்தரராஜன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். ஆர்கே நகர் இடைத்தேர்தலை தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. தொடர்ந்து பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்கள் வந்த வண்ணம் இருந்தது. வருமான வரி சோதனை, அமைச்சர் உள்ளிட்ட சிலர் வீடுகள், அலுவலகங்களில் வருமான வரி சோதனையும் நடைபெற்றது. இதுக்கெல்லாம் பிறகு தேர்தல் ஆணையம் இந்த முடிவை எடுத்திருக்கிறாங்க. 29 பக்க ஆவணங்களில் ஏன் தேர்தலை ரத்து செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 35 வழக்குகள் இதுவரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. நூதனமான முறையில் பணப்பட்டுவாடா நடந்தது அப்படிலாம் சொல்லிட்டு நியாயமாகவும் நேர்மையாகவும் தேர்தல் நடத்தக்கூடிய சூழல் இப்போ இல்லை, அதனால தேர்தலை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதாவது பயன் இருக்குமா? இந்த முயற்சியினால ஏதாவது பயன் கிடைக்கும்னு எடுத்துக்கலாமா? அதாவது தேர்தல் ரத்துங்கிறத வரவேற்றாலும் என்ன செய்ய முடியும் அந்த முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. இப்போ தஞ்சாவூர்லேயும் அரவக்குறிச்சிலையும் எலெக்ஷன் ரத்து பண்ணாங்க. ஆனால் திருப்பி நடத்தி அதே கேண்டிடேட்ஸு, அதே ப்ராசஸ்ஸு, அதே பணம் கொடுக்குறது அவங்க தான் ஜெயிச்சு வர்றாங்க. ஸோ அப்போ என்ன தீர்வாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு பவர்ஸ் இருக்கா? அப்படி பவர்ஸ் இல்லைன்னா அந்த பவர்ஸ் எப்படி கொடுக்குறதுங்கிற விஷயத்தை நம்ம பேசணும். குறைந்தபட்சம் இந்த எலெக்ஷனில் இவங்களுக்கு இவ்வளோ ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. இத்தனை லட்ச ரூபா நாங்கள் கேஷ் சீஸ் பண்ணியிருக்கோம், மில்க் கூப்பன்லேருந்து, செல்ஃபோன் ரீசார்ஜ்லேருந்து, பேடிஎம்லேருந்து எப்படிலாம் அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப புதுமையான முறைகளில் டிஜிட்டல் இந்தியாங்கிறதுக்காக புதுமையான முறைகள்லையும் பணப்பட்டுவாடா நடந்திருக்கு. இதெல்லாம் பண்ணுறது மூலமாக அவங்க என்ன சாதிக்க விரும்புகிறாங்கன்னு எலெக்ஷன் கமிஷன் புரிஞ்சுக்கிட்டு குறைந்தபட்சம் அந்த 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 தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும், டிஸ்குவாலிஃபை பண்ணணும். இனிமேல் நீங்கள் எலெக்ஷனில் போட்டி போடக்கூடாது. ஒன்று, அந்த எலெக்ஷனில் குற்றம் சாட்டப்பட்ட எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த கட்சியோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணணும். மூன்றாவதாக பொதுமக்களுக்கு இன்றைக்கி அந்த ஆர்கே நகரில் நான் போனோம், நிறைய நண்பர்களும் போயிட்டு இருந்தாங்க. ஒரு பயமாக இருக்கக்கூடிய விஷயம்னா பொதுமக்கள் போய் சண்டை போடுறாங்க. அந்த தெருக்கு பணம் கொடுத்துட்டீங்களா, எங்கள் தெருக்கு ஏன் பணம் கொடுக்கலன்னு சொல்லி மக்கள் போய் கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் விழிப்புணர்வு கொண்டு வரணும். அதுவும் பல்வேறு விஷயங்கள் நாம் செஞ்சோம்னா ஒரு சின்ன மாற்றம் வரும். ஆனால் இங்கே நான் சொல்ல போகிறேன், இது ஏதோ திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் அந்த கரப்ஷனில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைக்க முயற்சி பண்ணுறாங்க. இது காமராஜர் காலத்திலேருந்து ஓட்டுக்கு பணம் கொடுப்பது என்பது நடந்துட்டு தான் இருக்குது. அன்னைக்கு ஓட்டுக்கு பணம் கொடுத்த மக்கள் எண்ணிக்கை குறைவாக வந்துச்சு. இன்னைக்கு தொகுதி முழுக்க பணம் கொடுக்கறதுக்கான ஒரு செட்டப் வந்துருச்சு. இதுதான் வித்தியாசம் ஒழிய பணம் கொடுப்பது என்பது அது அந்த காலத்தில் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், எது கரப்ஷனுங்கிற கேள்வி நம்ம வச்சாங்க. வெறும் பணம் கொடுக்கறது மட்டும் தான் கரப்ஷனா? இன்னைக்கு யூபியில் நடந்தது கரப்ஷன் இல்லையா? நீங்கள் பசுவை பீஃப் சாப்பிட்றவங்க கொள்றது கரப்ஷன் கிடையாதா? கல்ச்சரல் கரப்ஷன் கரப்ஷன் இல்லையா? இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எக்கனாமிக் கரப்ஷன் மட்டும் தான் கரப்ஷனா? வேறு எதுவும் கரப்ஷன் ஃபார்ம்ஸ் ஆஃப் கரப்ஷன் கிடையாதாங்கிற கேள்வி நாங்கள் நிச்சயமாக வைக்கணும். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் தேர்தலை ரத்து செய்து ரொம்ப சரியான முடிவுங்கிறதுல சந்தேகமே இல்லை. காரணம், இந்த தேர்தலில் யார் ஜெயிச்சிருந்தாலும் மக்களுக்கு அவங்க நியாயமாக ஜெயிச்சாங்கன்னு அந்த தூணலே வராது. இது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தில் ஒரு பயமே இல்லை. அதாவது ஒரு பேப்பர் டைகர், காகித புலி. அதாவது என்ன பண்ணுறாங்க, தேர்தல் நடக்கும்போது எல்லா இடத்துலையுமே தேர்தல் நடக்கும்போது ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க. நோட்டீஸ் கொடுத்தா எக்ஸ்ப்ளனேஷன் 2 நாளில் கொடுங்க, 3 நாளில் கொடுப்பாங்க. 3 நாளில் கொடுப்பாங்க. அவங்களும் ஒரு வார்னிங் கொடுப்பாங்க. வார்னிங் கொடுத்தோடனே தேர்தல் நடந்துடும். தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த பிரச்சனைலாம் தேர்தல் ஆணையமும் மறந்து போயிடும், வாக்காளர்களும் மக்களும் மறந்து போயிடுவாங்க, இந்த கட்சிகளும் மறந்து போயிடும். இதான் நடந்துட்டு இருக்கு. அதனால் தேர்தல் பாடுபடுறது அரசியல் கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அவங்களை ஒன்றும் செய்யாது அப்படிங்கிற ஒரு வந்துடுது. அதுதான் முக்கியமான காரணம். இந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ஏன் இவ்வளவு மோசமான நிலைமை வந்திருக்குன்னு காரணம் பார்த்தா, அதுக்கு அதிகாரம் இல்லாமல் இல்லை. தேர்தல் ஆணையங்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அதாவது சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் எப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியோ அதே மாதிரி தேர்தல் ஆணையமும் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அடிப்படை அரசு சாசனத்துக்கு கீழே வந்திருக்கு. எனார்மஸ் பவர்ஸ் எங்களுக்கு இருக்குது. அந்த பவர்ஸ் அவங்க உபயோகிக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஏன் காரணம்னா, அது காரணம் யாருன்னு பார்த்தா தேர்தல் கமிஷனர்ஸ். தேர்தல் கமிஷனர் யார் நினைக்கிறாங்க? ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். இல்லைன்னா இங்கே ஐஏஎஸ். அதான் பிரச்சனை. ஐஏஎஸ் ஆஃபீஸர் எப்போவுமே அவங்க கல்ச்சரே ஒரு மேலே இருக்கவங்க அரசியல்வாதிகள் சொல்கிறது அடிபணிஞ்சு போகணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை தான் அதில் இருக்குது.
ரெண்டாவது வந்து அது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸ் இங்கே இருப்பாரு, நாளைக்கு எங்கேயான முனிசிபல் வேற எங்கேயான கார்பரேஷன் கமிஷனர் தூக்கி எங்கேயாவது தூக்கி போட்டுருவாங்க. அது ஒரு பயமும் இருக்கு. அதனால முதல்ல அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரை நிறுத்திட்டு வேற ஏதாவது ஜுடிஷியல் ஜட்ஜஸ் இருக்கும், ஜுடிஷியல் கமிஷன் வைக்கிற மாதிரி இதுக்கு ஏதாவது வேற ஏதாவது வழிமுறை வைக்கணுமான்னு பார்க்கணும். அதாவது தேர்தல் ஆணையர் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலும் கட்டாயம் மாறுதல் சேஷன் ஒரு உதாரணம். அவர் ஓரளவுக்கு மேலே செய்ய முடியல. அவர் காலத்தில் நிறையா ஒரு சச்சரவுகள்லாம் வந்தது, சர்ச்சைகள்லாம் வந்தது. இருந்தாலும் வந்து ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மரியாதை இல்லாமல் போனது தான் காரணம். இந்த ஆர்கே நகரில் என்ன செஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் தெரியும் பணம் வாங்குறாங்கன்னு. தேர்தல் ஆணையம் தெரியும். தேர்தல் ஆணையம் 20 கிலோமீட்டர் இருக்குது, 15 கிலோமீட்டர்லாம் இருக்குது. ஆர்கே நகரில் ரொம்ப தூரம் இல்லை. கரூர்லேருந்து தஞ்சாவூர்ல தான் டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அது கூட இல்லை. தேர்தல் ஆணையம் நேராக அவரே போயிருக்கணும். தேர்தல் தைரியமாக இருந்தாங்கன்னா தேர்தல் அமைச்சர் களத்தில் இறங்கி மக்கள்கிட்ட போய் நீங்கள் பணம் வாங்கினீங்களா 4 வார்த்தை கேட்டுருக்கணும். கேட்டு அரசியல் கட்சியில் கூப்பிட்டு பேசியிருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப சந்தேகமாக இருக்குது, இது மாதிரி பண்ணாதீங்கன்னு வார்ன் பண்ணியிருக்கணும். இல்லை சந்தேகம் இருந்ததுன்னா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். போலீஸை போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அந்த அடிப்படையில் தானே 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. வழக்குகள் பதிவு செய்யறது வேற. எவ்வளவு பிடிச்சிருக்கும் 7ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 18 லட்சத்துக்கு மேல வந்து பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கதா சொல்றாங்க. இதுல ஒண்ணுமே செய்யல தேர்தல் ஆணையம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பணம் பிடிச்சவங்களை விட எவ்வளவு பிடிக்கலங்கிறது அது முக்கியம். 18 தானே பிடிச்சிருக்காங்க, கோடிக்கணக்கில் போயிருக்கா. என்னன்னா இதுல வந்து பணத்தை பிடிக்கிறது ஒண்ணுமே இல்லை. என்ன பணத்தை இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை பிடிச்சுப்பாங்க, போய் ட்ரெஷரியில் போடுவாங்க. அப்புறம் கோர்ட்டில் தேர்தல் எல்லாம் முடிஞ்ச உடனே நாங்கள் நியாயமாக பண்ணோம்னு சொன்னால் பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க. அதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. சரி, அடிப்படையில் அரசியல்வாதிகளுக்கு தேர்தல் ஆணையம் அதற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். பயம் இருந்ததுன்னா அது மாதிரி நடக்காது. இதை விடவும் கடுமையான நடவடிக்கைகளை வந்து எடுக்கணும்னு சொல்றாரு. கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி இருக்கிறாங்க. எந்த தேர்தலுக்கும் இல்லாத அளவுக்கு பார்வையாளர்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. காவல்துறை அதிகாரிகள் எப்பப்பெல்லாம் குற்றச்சாட்டு வந்ததோ உடனடியாக மாத்தி இருக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்ததுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா உச்சகட்டமா தேர்தலை ரத்து செஞ்சிருக்காங்க. இதுக்கு மேல தேர்தல் ஆணையம் என்ன செய்யணும் நம்ம வந்து எதிர்பார்க்கணும். இல்ல, தேர்தல் ரத்து செய்வது என்பது தீர்வாக இருக்க முடியுமா, சொல்யூஷனாக இருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்க முடியாது. ஏன்னா இது நம்ம அரவக்குறிச்சிலையும் தஞ்சாவூர்லையும் பார்த்துட்டோம். ஸோ அது தேர்தல் ரத்து என்பது வந்து ஒரு தீர்வாக இருக்க முடியாது. அப்போ வந்து தேர்தல் கமிஷனுடைய எலெக்ஷன் கமிஷனுடைய நடவடிக்கைகள் பத்தாது, ஒரு பெரிய போதாமை இருக்குது தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணால் அந்த எலெக்ஷனில் கேண்டிடேட்ஸை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. அல்லது நீங்கள் யாரா சந்தேகப்படுறீங்களோ, இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ வந்து அதில் தான் என்ன சந்தேகம்னா, ஒரு வேட்பாளர், ஒரு கட்சியுடைய வேட்பாளரே நேரடியா பணப்பட்டுவாடால ஈடுபடுறாரு, பரிசு பொருட்களை கொடுக்கிறாரு, முறைகேடுல ஈடுபடுறாருன்னா பரவாயில்ல. அவர் கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் இவருடைய அனுமதி பெற்று செஞ்சிருக்கலாம், பெறாம செஞ்சிருக்கலாம், இவருடைய கவனத்துக்கு கொண்டு வந்து செஞ்சிருக்கலாம், கொண்டு வராம செஞ்சிருக்கலாம். இப்ப அந்த அடிப்படையில வேட்பாளர் மீது நடவடிக்கை, கட்சியை வந்து உடனே தடை செய்யணுங்கிறது வந்து எப்படி சரியா இருக்க முடியும்? தலைமையின் பரிந்துரையின் பேர்ல தான் இதை செஞ்சாருன்னு எப்படி நீங்க வந்து இல்ல, நீங்க குறைஞ்சபட்சம் அந்த வேட்பாளர் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இப்ப உங்களுடைய சார்பாக சில விஷயங்கள் செய்யப்படும் பொழுது அதுக்கு உரிய பொறுப்பை நீங்க தான் எடுத்துக்கணும். நீங்க உங்களுக்கு தகவல் தெரிஞ்சா, நீங்க உங்களுக்கு தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை தடுத்துக்கணும். இப்போ அந்த கேண்டிடேட் வந்து ஸ்டாப் பண்ணிக்கணும். அதை அந்த மாதிரி என் பேர்ல ஏன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கணும். இன்னைக்கு இதெல்லாம் வெளியே வந்து சொல்றதுக்கு வந்து நல்லா. அதுக்கும் தினகரன் பதில இருந்து நம்ம இன்னொரு கேள்வியும் எழுப்ப முடியும். எதிர்கட்சியை சேர்ந்தவங்க வந்து எங்க கட்சி மேல வந்து தேவையற்ற வீண் பழி சுமத்துவதற்காக, எங்களுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுவதற்காக, எங்களை வந்து தோற்கடிப்பதற்காக இதே மாதிரி செய்யறாங்க. இதெல்லாம் எல்லா வீடியோஸுமே வந்து தவறான வீடியோ, நேரடியா எங்க மீது எந்த விதமான குற்றச்சாட்டு இல்லைன்னு அவர் சொல்ல. அப்ப யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். இல்ல, உண்மையில எதிர்கட்சிகள் அப்படி செஞ்சாங்கன்னா அவர் போய் நேரம் காவல்துறையில கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம், எலெக்ஷன் கமிஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய நடவடிக்கைகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுத்திருக்கும். இந்த வீடியோஸ்லாம் டாக்டர்டா, வீடியோஸ்லாம் மாஃப்ட் வீடியோஸான்னு சொல்லி இன்னைக்கு கண்டுபிடிப்பதற்கான தொழில்நுட்பங்கள் வந்து நமக்கு எல்லாமே வந்து வந்துருச்சு. நான் வந்து இவங்க தான் காசு கொடுத்தாங்க, இவங்க காசு கொடுக்கலங்கிற விஷயத்துல நான் வந்து போல. ஆனா பொதுவாக இந்த மாதிரி இடைத்தேர்தல்கள் வந்து முழுவதுமாக பணம் வச்சு தான் நடத்தப்படுறதுக்கான விஷயங்கள் பல்வேறு தேர்தல்களை நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்போ இதுக்கு என்ன தீர்வாக இருக்க முடியும்? ஒன்றும் அந்த கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அதாவது அவங்க போய் சேலஞ்ச் பண்ணிட்டோம் கோர்ட்டில் போய், அவங்க வந்து நான் பணம் கொடுக்கல, நான் வந்து உண்மையிலே நடத்தினேன், எனக்கு தெரியாமல் கொடுத்து அவங்க ப்ரூவ் பண்ணிட்டோம். குறைஞ்சபட்சம் அந்த வேட்பாளர்களுக்கு அந்த பயம் வரும். நீங்கள் வந்து அவங்க வந்து திருப்பியும் நீதிமன்றங்களுக்கு போய் ஜுடிஷியல் ப்ராசஸில் போய் அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோம் ஒரு பேச்சுக்கு. ஆனால் அந்த ஒரு பயம் இருக்குல்ல கேண்டிடேட்ஸ்க்கு, நம்ம வந்து நம்ம அநியாயமாக அழிச்சாட்டியம் பண்ணோம்னா நம்மளை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கிற ஒரு பயம் இருக்கும்ல, நிச்சயமாக அந்த பயம் வந்து வேட்பாளர் வந்து ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். வேட்பாளர் நேரடியாக எந்த விதமான முறைகேடு செயலையும் ஈடுபடாத போது வேட்பாளரை தகுதி நீக்கம் செய்யணும், இல்ல கட்சிகளை தடை செய்யணும் அப்படிங்கிற நடவடிக்கையை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை வந்து அவர் செய்யணும்னு சொல்றாரு. அந்த கட்சியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் செய்தாலும் கூட அது வந்து கட்சி மீதான நடவடிக்கையாக, வேட்பாளர் மீதான நடவடிக்கையாக மாறுவதற்கு சாத்தியமா? சட்டத்தில் அதுக்கு இடம் இருக்கா? ரொம்ப சாத்தியம். அதாவது தேர்தல் ஆணையம் என்ன செய்யறாங்க, இப்போ 10 லட்சத்தை பிடிச்சோன்னு போய் பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க, அப்சர்வர்ஸை போடுறாங்க. அதுக்கு மேலே ஒன்று செய்யலாம், ஆப்ரேஷன் சக்ஸஸ் பேஷண்ட் டைடுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நடந்து போகிறது, பேஷண்ட் நடக்கலன்னு. சரி, இப்போ இது என்ன, இதில் வந்து
ஒரு வேட்பாளர் ஒருத்தர் வந்து பணம் கொடுக்குறாருன்னா சும்மா அவரே கொடுக்க மாட்டார், யாராலும் கொடுத்தது தான் கொடுத்துருப்பாரு. நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதாவது ஒரு வில் வேணும், செய்யணுங்கிற வில் இருந்தால் நடக்கும். இது சரி இப்போ கேன்சல் ஆகிடுது, அடுத்து என்ன பண்ணணும்னா தேர்தல் ஆணையம் உடனே ஒரு என்கொயரி கமிட்டி அப்பாயின்ட் பண்ணணும். அப்பாயின்ட் பண்ணி மக்கள்கிட்ட கூப்பிடணும். வந்து இது யார் வேணால் வந்து கருத்து சொல்லலாம்னு சொல்லுங்கள், சீக்கிரட்டாக சொல்லுங்கள். எல்லாம் பயப்படுவாங்க. இன்றைக்கி எல்லாம் அரசியல்னாலே ஒரு ரவுடித்தனமாக போயிடுது, பயப்படுவாங்க மக்கள். வந்து சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அதில் ஏதாவது இது இருந்ததுன்னா ஒரு இவங்க மட்டும் பணம் வாங்கியிருக்கேன், அவங்கள்ட்ட பணம் 100 பேர் பணம் வாங்கியிருந்தால் 2 பேரான தைரியமாக சொல்லுவாங்க. இல்லை மனசாட்சி எல்லாருக்குமே இல்லாமல் போல அதை வச்சு இது பண்ணிவிட்டு தேர்தல் ஆணையம் பண்ணி அவங்களுக்கு பனிஷ் பண்ணணும். இதோடு விடக்கூடாது. அதாவது தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சு என்னோட வேலை தீர்ந்துன்னு செய்யாமல் உடனே ஒரு ஃபாலோ அப் என்கொயரி போட்டு பப்ளிக் என்கொயரி 2 ஜட்ஜை போட்டு இது பண்ணி கேஸை போட்டு வெயிட் பண்ணி குந்தராஜன் சொல்கிற மாதிரி 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணி வெளியில் அனுப்பிக்கணும். ஒன்றும் இல்லை, பேர் செஞ்சிருக்கலாம். அதாவது இவவே சர்ப்ரைஸ் ரேட்டு போய் அதை பிடிச்சி அரெஸ்ட் பண்ண 4 பேர் அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்டே பண்ணலையே. அதாவது பணம் வாங்கியிருக்காங்க, கொடுக்குறாங்க, வீட்டுக்கு நைட்டு கொடுத்தாங்கிறாங்க, டேட்டை கொடுத்தாங்கிற விஷயமெண்ட் கொடுத்தாங்க, அவர்கிட்ட கொடுத்தாங்கிறாங்க. போலீஸ்க்கு தெரியாமையா இருக்கும், சிஐடிக்கு தெரியாமையா இருக்கும், இவங்க அப்சர்வர் தெரியாமல் இருக்கும். அப்சர்வர் நான் பார்த்து அவர் சந்தேகமாக இருக்கு, இவர் உள்ளே போடுங்கன்னு சொல்லலாம். ஒன்றுமே செய்யலையே. அதாவது சும்மா நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீங்கள் அழக மாதிரி. அதான் தேர்தல் ஆணையத்தை மரியாதையும் மதிப்பு ரொம்ப சமுதாயத்தில் குறைஞ்சி போயிடுது. அதுதான் இன்றைக்கி ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்து சார் சொல்கிற மாதிரி ஒரு 10-15 எந்த கேண்டிடேட்டோட ஒர்க்கர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸ் அரெஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு பொதுமக்கள் யார் உறுதியாக பணம் வாங்குறது அவங்களையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருந்ததுன்னா நிச்சயமாக வந்து மக்கள்கிட்ட வந்து அச்சம் இருக்கும். இன்னொரு மக்கள்கிட்ட நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, நம்ம போடுற ஓட்டு வந்து ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போடணும்னு நினச்சி போடுற ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ஒரு தவறு. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. நான் என்னுடைய வாக்கை நான் பதிவு செய்கிறேன். அது தோக்கிற கட்சியாக இருக்கலாம், ஜெயிக்கிற கட்சியாக இருக்கலாம், பணம் கொடுக்குற கட்சியாக இருக்கலாம், பணம் கொடுக்காத கட்சியாக இருக்கலாம், யாராகலாம். இப்போ நிறைய ஒரு புதிய விஷயம் இருக்குது, ஜெயிக்கிற கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய நபர்களுக்கு நம்ம போடுற ஓட்டு வந்து அந்த விஷயத்துக்கான ஓட்டு நம்ம மக்களுக்கு வந்து தெரியது கிடையாது. இந்த மாதிரி பல்வேறு அறியாமைகள் மக்கள் இருக்கனால தான் இவங்க கட்சிகளால் போய் ஈஸியாக போய் பணம் கொடுத்து அந்த ஓட்டை வந்து விலைக்கு வாங்க முடியுது. நீங்கள் ஓட்டை வந்து பணம் கொடுத்து விலைக்கு வாங்கினதுக்கப்புறம் எனக்கு ரேஷன் கார்டு இல்லை, எனக்கு தண்ணி வரல, எனக்கு மின்சாரம் இல்லை கேட்க தார்மீக உரிமையை அந்த மக்கள் இழந்துடுறாங்க. ஏன் மக்கள் முன் வர மாட்டேங்கிறாங்க? இந்த கட்சிகள் பணம் கொடுக்கறாங்கங்கிற குற்றச்சாட்டை தேர்தல் ஆணையத்திடமோ இல்ல வேற எங்கேயுமோ போய் அவங்க வந்து முன் வந்து ஏன் அந்த குற்றச்சாட்டுகளை கொடுக்க மாட்டேன்றாங்க? இல்ல அதாவது எப்படி சொன்னா சொசைட்டியே கம்ப்ளீட்டா கரப்ட் பண்ணி வச்சுக்கணும். நீங்க திருமங்கலம் பை எலெக்ஷன் ஆகட்டும் இல்ல எந்த பை எலெக்ஷன் ஆகட்டும், நீங்க பெரும் பணக்காரர்களுக்கு கொடுக்கப்படுற பணம் கூட ரெஃப்யூஸ் ஆக கிடையாது. எனக்கு வேண்டாம் எந்த பெரும் பணம், எந்த பெரிய வீட்டில் இருக்கவங்க மாளிகையில் இருக்கவங்க கூட எனக்கு அந்த பணம் வேண்டாம்னு சொல்றது கிடையாது. பணம் வாங்குறவங்க சொல்ல மாட்டாங்க. ஆமா, பணம் வாங்காதவங்களாவது சொல்லணும்ல, இங்க இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முன் வரணும்ல. இல்ல அது அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் என்ன, அவங்க எங்க போய் இது பண்ணலாம், எந்த நடவடிக்கைகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் இருக்குங்கிற கேள்வி இங்க நிச்சயமாக வந்து இருக்குது. என்னோட அடிப்படை கேள்வி, பணம் கொடுக்குறது கடந்த 25-30 நாளா தமிழகத்தில் இருக்க எல்லா ஊடகங்களும் சரி, எலெக்ஷன் கமிஷன் வந்து மைக்ரோ அப்சர்வர்ல இருந்து ஆரம்பிச்சு எத்தனை அதிகாரிகளை போட்டிருக்காங்க, எவ்வளவு சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க, எல்லாமே எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியும். ஏன் ஒருத்தரை கூட அரெஸ்ட் பண்ணல? இந்த கேள்வி நிச்சயமா நமக்கு. ஏன் ஒருவரை கூட தேர்தல் கமிஷன் அவங்களுக்கு வந்து ஸ்வீப்பிங் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க வந்து யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம், யாரெல்லாம் சென்னை காவல்துறை ஆணையரை மாற்றம் செஞ்சிருக்காங்க, நீங்க அங்க இருக்கிற அப்சர்வர் வந்து மாற்றிருக்காங்க, எலெக்ஷன் ஆபீசரை மாற்றிருக்காங்க. ஸோ எல்லா பவர்ஸும் அவங்களுக்கு இருக்குது. ஸோ ரெண்டு கட்சிக்காரங்களையும் 2 பொதுமக்களையும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் டோன் நான் முழுவதுமாக அகற்றி விடலாம் சொல்ல, ஆனால் நிச்சயமாக ஒரு டோன் டவுன், அரெஸ்ட் பயம் அந்த மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக மக்கள் வந்து கொஞ்சம் வந்து அச்சப்படுத்தும். அப்போ நீங்க வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியலா எல்லா விஷயமும் செஞ்சுட்டு எலெக்ஷனை கேன்சல் பண்றது வந்து சரியான விஷயமா இருக்க முடியாது. திருப்பி என்ன பண்ணுவீங்க, 6 மாசம் கழிச்சு திருப்பி இதே கேண்டிடேட்ஸ் நிற்பாங்க, திருப்பி இதே மாதிரி பணம் செலவழிப்பாங்க, திருப்பி இதே மாதிரி அவங்க ஜெயிச்சு வருவாங்கன்னா அப்புறம் இந்த சிஸ்டத்து மேல எப்படி நம்பிக்கை வரும் மக்களுக்கு? பணம் கொடுக்கறவங்க பணம் வாங்குறவங்களை வந்து கைது செஞ்சா இந்த வீரியம், பணம் கொடுக்கறதுக்கான அந்த வீரியம் வந்து குறையும் அப்படிங்கிறார். அது சாத்தியமா? வேற ஒரு நோக்கத்தில் பார்க்கலாம். பணம் வாங்குறவங்களோட மனம் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். 2 பேர்ட்டு கேஸ்னா அவங்க சொல்லுவாங்க, ஏன் சார் பணம் வாங்குறேன் சார், எங்கேயோ அரசியல்வாதிகள் எல்லாம் லஞ்சம் வாங்கி கொள்ளை அடிச்சுன்னு உட்காந்துருக்காங்க, அவங்க பணம் கொடுக்குறாங்க, அவங்க பணத்தையாக கொடுக்குறாங்க, இதை வாங்கிக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடுவோம் அதான் சார் ஓட்டு போடுவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது ஒரு மாற்றம் இருக்குது. அதாவது மாற்றம் இல்லைன்னு சொல்லி, அதனால பணம் வாங்குறவங்க வந்து அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போட போகிறாங்கன்னு அர்த்தமே இல்லை. பணம் கொடுக்குறது தப்பு, பணம் வாங்குறது தப்பு. அந்த பணம் வாங்குற தப்புல வந்து மக்கள் நிலைமை வந்து சார் இதை நியாயமாக சம்பாதிச்சிருந்தாலும் ஐயோ வாங்குறமே இருக்கும், எல்லாம் திருட்டு கூட்டம் அப்படியே சொன்னாங்க. ஒருத்தர் திருட்டு கூட்டம் வராங்க, மக்களோட மனநிலையை சொல்றேன். மக்கள்
சமுதாயத்தில் பெரிய மாற்றம் வரவங்க சந்தேகம் இல்லை. மக்கள் வந்து அதனால பணம் வாங்குறது தான் ஓட்டு போடுறாங்கன்னு அர்த்தம் இல்லை. இதுல யாரு கெட்டிக்காரங்க, மக்களா அரசியல்வாதிகளா பணத்தை வாங்குறதும் குற்றம் தானே அது, அதுவும் திருடுதானே அது என்ன மக்களோட மனசு சொல்ல. அதாவது பணம் ஏழை இல்லை, கையில பணம் இல்லை, என்கிட்ட நாலு ஏதாவது டீ வாங்குறது காசு இல்லை, போது 5000 ரூபா வந்து கொடுக்கும்போது ஏன்பா வாங்குறேன்னா அவனே கொள்ளை அடிச்சு கொடுக்குறான் சார், வாங்கினா எனக்கு என்ன, ஓட்டு போடுறதுனா ஓட்டு போடுறதுனா அதோட மனோபாவம் அப்படி இருக்கு. இல்ல அது சரியான பாவையா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு டீ சாப்பிட காசு இல்ல பணம் வாங்குறேன்னா அவனுக்கு பங்களா வாங்க காசு இல்ல பணம் வாங்குறேன்னு சொல்லுவாங்க. சோ அது வந்து ஒரு சரியான ஒரு எப்படி ஒரு கொள்ளடிச்ச பணத்தை வந்து எனக்கு கொடுக்குறது எப்படி பார்ட்னர் இன் கிரைம் தானே அது. அந்த நடைபெறக்கூடிய குற்றத்தில் நாமும் ஒரு பங்குதாரராக ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்படி ஏத்துக்க முடியாது. நீங்க எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் நிறைய வரணும். ரெப்ரசன்டேஷன், அதாவது பிரதிநிதித்துவ விஷயங்கள் வந்து வரணும். ஜெயிக்கிற ஃபர்ஸ்ட் பாஸ் தி கோல் போஸ்ட்னு சொல்றோம் நம்ம எலெக்ஷன் சிஸ்டம். அதான் யாரு அந்த முதல்ல அந்த அதிகமான ஓட்டுகளை வாங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த கட்சிக்கு தான் அதிகமாக உறுப்பினர் வர்றாங்க. அதெல்லாம் மாத்திரம் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு வரணும். எல்லா எவ்வளவு கட்சிகள் வாங்கக்கூடிய ஓட்டின் அளவுக்கு தகுந்த மாதிரி, சதவீதத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கொடுக்கணும், சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். ஸோ பல்வேறு எலக்ட்ரல் ரிஃபார்ம்ஸ் வந்து நடந்தால் தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு வர முடியும். அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு வருவோம். பெருவாரியான குற்றச்சாட்டுகள், இப்ப தேர்தலை ரத்து செய்வதற்கான காரணங்கள்ல பெருவாரியான குற்றச்சாட்டுகளை வந்து சசிகலா தரப்பு மேல தான் தேர்தல் ஆணையம் வைத்திருக்கிறது. ஆனா அவங்க தரப்புல, தினகரன் தரப்புல எல்லாம் பேசுகிற போது வந்து எங்க வெற்றியை பாதிப்பதற்கான நடவடிக்கையா தான் தேர்தலை தள்ளிப்படுவதற்கு முயற்சி நடக்கிறது அப்படின்னு அவங்க தொடர்ந்து குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த புகாரை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்ல, அதாவது பொதுவாகவே இடைத்தேர்தல்களில் ஆளும் கட்சிக்கு தான் அத்தனை அதிகார பலமும் இருக்கும். காவல்துறையாகட்டும், அதிகாரிகளாகட்டும், எல்லாமே ஆளுங்கட்சிக்கு தான் வந்து முழுவதுமாக வந்து ஒத்து போவாங்க. நிச்சயமாக அதிகமான குற்றச்சாட்டு இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர் மேலே தான் வந்திருக்கு. அதில் உண்மையும் இருக்குது, அதில் மறுக்கவே முடியாது. அதில் வந்து அந்த குற்றச்சாட்டு மேல் தவறு குற்றச்சாட்டு வந்து உண்மை தான். அவங்க ஏன்னா அவங்க நார்மல் ப்ராசஸ். திமுக இன்னைக்கு வந்து ஆட்சி நினைச்சுன்னா திமுக தான் எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்தி இந்த விஷயங்களை வந்து செய்யும். அப்போ அவங்களும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து உண்மை தான். அதில் வந்து நிச்சயமாக வந்து எந்த விதமானவரும் கிடையாது. அந்த நிறைய டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ்லாம் வந்து வெளியே வந்திருக்கு. ஒவ்வொரு அமைச்சரோட பேரை போட்டு எவ்வளவு ரூபா அவங்களுக்கு பொறுப்பு, எவ்வளவு ஓட்டர்ஸ் அவங்களுக்கு பொறுப்புன்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் உண்மைத்தன்மை குறித்து இனிமேதான் அதெல்லாம் வந்து இனிமேதான் வந்து வெளியே வரும். அதனால அவங்க வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து எந்த விதத்திலையும் வந்து இல்லைன்னா நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஆளுங்கட்சி அவங்களால தான் செய்ய முடியாது, அதனால தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அப்படி அதாவது ஒரு இந்த போன பொது பின்னாடி இருந்து பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு இயக்குதுங்கிற குற்றச்சாட்டை நம்ம எப்படி இல்ல, அதுதான் நான் முதல்ல நான் சொன்னேன். கரப்ஷன்னா என்னங்கிற கேள்வியே ஃபர்ஸ்ட் இருக்குது. நீங்க ஓட்டர்ஸ்க்கு பணம் கொடுக்குறது மட்டும் கரப்ஷன் கிடையாது. நீங்க வந்து இந்த மாதிரி சிம்பிளை முடக்கிறது ஒரு கரப்ஷன் தான். யூபியில் வந்து பசு விஷயங்கள்ல செய்யறது வந்து கரப்ஷன் தான். குஜராத் வந்து கரப்ஷன் தான். ஸோ கரப்ஷனுங்கன்னா என்னங்கிறது வந்து ஒரு கேள்வி இருக்குது. அது வந்து ஒரு லார்ஜர் பிக்சர். ஆனா இன்னைக்கு தொடர்ச்சியாக ஆங்கில ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டை தாண்டிய மற்ற மாநிலங்களையும் தமிழ்நாடு குறித்த ஒரு மோசமான ஒரு எண்ணத்தை பாரதிய ஜனதா கட்சி விதைச்சுக்கிட்டே இருக்குது. அது வந்து மறுக்கிறது கிடையாது. என்னன்னா கடந்த 50 வருடங்களாக தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா கட்சினால எந்த விதத்திலையும் வந்து ஆட்சிக்கு வரவோ இல்லை பெரிய அளவுக்கு அதிகாரம் பெறவோ முடியல. இது எப்படி அவங்க குறை சொல்ல முடியும்னா, இந்த திராவிட கட்சிகள் வந்து தமிழ்நாட்டை கெடுத்துட்டாங்க, திராவிட கட்சியோட ஆட்சி வந்து மோசமான ஆட்சி அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு பிரச்சாரத்தை பாரதிய ஜனதா கட்சி வந்து ஈடுபடுது. அதோடைய ஒரு வெளிப்பாடாகவும் நம்ம வந்து இது வந்து பார்க்கலாம். சரி, பிஜேபிக்கு லாபம் கிடைக்குமா? நிச்சயமா. ஏன்னா நீங்க மக்கள்கிட்ட ஒரு பொது விஷயத்தை வந்து விதைச்சுக்கிட்டே இருக்கு. ஆனா நீங்க பிஜேபியை மக்கள் ஏத்துக்குவாங்களா கேட்டா அதுல எனக்கு மாற்று கருத்து உண்டு. ஆனா நிச்சயமாக மக்கள் மத்தியில வந்து திமுக, அதிமுக, திராவிட கட்சிகள் வந்து ஒரு பெரிய ஊழல் கட்சிகள், அவங்க வந்து கொள்ளடிக்கிறவங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை வந்து பாரதிய ஜனதா கட்டமைச்சிட்டே இருக்குது. அதுக்கு வந்து நிச்சயமாக இது வந்து உதவும். நீங்க எப்படி? இல்ல முக்கியமான எலெக்ஷன் சீர்திருத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு கட்சி பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அது இங்கே திசை மாறி போயிடுறது. எல்லாமே அரசியல் தானே. அதான் இல்ல, அதுதான் அரசியல், தேர்தல் ஜனநாயகம், ஒன்ன விட்டுட்டு ஒண்ணு நம்ம எப்படி? அதுதான் உண்மை இல்லை. அதாவது உண்மை இல்லைன்னா சீக்ரெட் பேலட். சீக்ரெட் பேலட்ல அதாவது எந்த மாதிரி சீர்திருத்தம் பண்ணும் போதும் மக்களோட மனநிலையை செஞ்சு சீர்திருத்தம், அதான் யதார்த்தமான நிலை. அதான் திருப்பி சொன்னேன் நான். மக்கள் வந்து பணம் வாங்கலாம்னு நினைக்கிறாங்க. அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு இருக்கு, சந்தேகமே இல்லை. அதனால இப்போ தேர்தலில் வந்து பணம் வாங்கும்போது மக்கள் வாங்குறது தவறு. அப்போ என்ன செய்யணும்? தேர்தல் கமிஷன் அரசியல் கட்சிகளை பிடிக்கணும், பணம் வாங்குறவங்களையும் பிடிக்கணும். பணம் வாங்குறவங்க ஈஸியாக பிடிச்சிருக்கலாம், அதுவும் செய்யலாம். அது மாதிரி 10 பேரை பணம் வாங்குற பிடிச்சிருந்தா நின்று போயிருக்கும். அதை நம்ம நிராகரிக்கவே இல்லை, மறுதளிக்கவே இல்லை. அந்த கருத்தை நம்ம என்ன முக்கியமா சொல்றேன், தேர்தல் ரத்து செய்யப்பட்டதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு தினகரன் குற்றச்சாட்டு வைக்கிறாரு பிஜேபி. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதை நீங்க ஏத்துக்கிறீங்க? அதை ஒத்துக்கவே முடியாது. அரசியல் இல்லை, பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்துருக்கு, யார் பணம் கொடுத்தாங்க? ஒவ்வொரு கட்சியும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் பணம் கொடுத்துருக்காங்க, பணம் கொடுத்தாலும் ரத்து செஞ்சாங்க. இதில் முக்கியமாக பார்க்க தேர்தல் கமிஷன் இன்னைக்கு வந்து ஒரு பலவீனமான நிலைமை ஆயிடுது. அதனால நிலைமை வந்து அதாவது பணம் கொடுத்துருக்காங்க, தேர்தல் ரத்து, அந்த கேண்டிடேட் டிஸ்குவாலிஃபை பண்ணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.
அதில் வந்து எந்த விதமான செகண்ட் தாட் கிடையாது. ஆனால் நீங்கள் எலெக்ஷன் சிம்பிளை முடக்கினதை வந்து ஒரு ஒரு டிஸ்கஷன் எடுத்தோம்னா எப்படி எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிகளும் அட்லீஸ்ட் இன் பேப்பர் வைஸ் டாக்குமெண்ட் டேர்ம்ஸில் வந்து தினகரன் டீமை தான் வந்திருக்காங்க. நிறைய அவங்க பொதுக்குழுன்னு சொல்லப்படுற பொதுக்குழு வந்து தீர்மானம் நிறைவேற்றி வந்து அந்த இதை கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு வந்து அந்த பாஸ் கொடுத்து. அப்படி எப்படி அந்த சிம்பிள் வந்து முடக்க முடியும்? எப்படி அந்த சிம்பிள் வந்து முடக்க முடியும்? நீங்க என்ன அந்த சிம்பிள் முடக்க என்ன ரூல் இருக்கு? எவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு அதிகமாக இருக்கிறாங்கிற ஒரு விஷயத்தை நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். அவங்க அதிகமாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து தினகரன் டீமுக்கு தான். அப்படி எப்படி அந்த தேர்தல் சின்னத்தை முடக்க முடியும்? இந்த மாதிரி அப்ப இதில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியோட ரோல் இல்லைன்னா நம்ம வந்து சொல்லிட முடியாது. ஆனா நடந்தது அநியாயம், அராஜகம், தேர்தல் ரத்து என்பது நிச்சயமாக செய்யப்பட வேண்டியது, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இதுக்கு பின்னாடி அரசியல் இல்லைன்னா வந்து நம்ம வந்து சொல்லி வெறுமனே ஏதோ வந்து ஒரு பூசி முழுகலாம் முடியாது. நிச்சயமாக அரசியல் இருக்குது, அதுல வந்து மாற்றுக்கிறதே முடியாது. அது அவரோட பார்வை மாதிரி தான் இருக்கும். அதோட சொல்ல விரும்பல நான். ஒரு கட்சி ஏன் இப்படி சொல்றாரு தெரியல பாரதிய ஜனதா பத்தி, அது அவரோட பார்வை, அதான் விட்டுல அது கூட பேசல ஒருத்தர். ஒரே ஒரு சொல்றேன், ஒரே வாரம் அந்த சிம்பல் முன்னாடி தமிழிசை வந்து இங்க வந்து சொல்றாங்க சின்ன முடக்கப்படும் சொல்றாங்க. இன்னைக்கு நேத்து நைட் வந்து எலெக்ஷனை வந்து கேன்சல் பண்றாங்க. 2 நாள் முன்னாடி பிஜேபி காரன் சொல்ல வச்சாங்க எலெக்ஷன் வந்து கேன்சல் ஆகும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்கு யாராவது அதிகாரம் கொடுத்தது? பல கட்சிகள் இருக்கு. இல்ல இது நம்ம வந்து பேசலாம். இது பல்வேறு அரசியல் அனுபவம், அவங்களுக்கு மேலிடத்தில் இருக்கக்கூடிய பிரஷர் டாக்டிக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க வந்து அரசியல் அனுபவம் மட்டும் சொல்ல முடியாது. வேற எந்த கட்சிக்கும் அரசியல் அனுபவம் இல்லையா? காங்கிரஸ் கட்சியில யாருக்கும் 50-60 வருடங்களாக நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு அனுபவம் இல்லையா? எப்படி பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தமிழிசை யார சொல்ல முடியுது? ரெண்டு பேரும் வேறுபடுறீங்க. இல்ல தவறு, அதாவது கட்சி பார்வையில பார்க்க வேண்டிய தவறு சீர்திருத்தம். அது தப்பு பண்ணது தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையத்தை ஒரு பலப்படுத்தாம பச்சையை செஞ்சது வந்து சரின்னு சொல்ல முழுவதுமாக தவறான விஷயம். அது வந்து எலெக்ஷன் ரத்து பண்ணது வந்து 100% கரெக்ட். நான் மாட்டுக்கிறது டிஸ்குவாலிஃபை பண்ணணும். நான் வந்து சொல்றேன் பின்னாடி அரசியல் இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஆமா, அது வந்து நிராகரிக்க முடியாது. எந்த வகையில அரசியல் இருக்கு அவரோட ஊகம், அதான் அவரோட பார்வைன்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் அரசியல் கருத்து இப்படி அவர் ஊகம் சொல்றதுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அதை வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கணும். இடைவேளைக்கு பிறகு தமிழகத்தில் 8 இடங்கள்ல வெயில் 100 டிகிரியை தாண்டி இருக்கிறது. நிறைய இடங்கள்ல 100 தொட்டுக்கிட்டு இருக்கு. வருஷம் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாலாயமான போக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல உண்மையிலேயே வருடம் அதிகரித்து கொண்டே இருக்கிறதா? என்ன காரணம்னு அப்படி எடுத்துக்கலாம்? இல்ல, உண்மையிலேயே வருடம் அதிகரிச்சு தான் இருக்குது. அது வந்து காலநிலை மாற்றம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். குளோபல் வார்மிங் வந்து ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் தான், மாற்றுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்கிறோம் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து அதிகமான வெயில் அடிச்சதுன்னு ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிட்டு கடந்த 10 ஆண்டுகளில் இந்த ஆண்டு தான் வந்து அதிகமான வெயில் வந்து அடிச்சுன்னு சொல்லி அந்த டேட்டா வந்து வருஷம் வந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக 2010க்கு அப்புறம், 2010க்கு முன்னாடிக்கு அப்புறம் 2010க்கு அப்புறம் தான் அந்த விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கதா நம்முடைய செயல்களினால் பெரிய அளவில் காலநிலை மாற்றம் வந்து நிகழ்ந்து புவி வெப்பமயமாதலால் வந்து வெப்பம் வந்து அதிகமாகும். எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் ஈவெண்ட்ஸ் வந்து அதிகமாகும். அதிகமான மழை, அதிகமான வெயில், அதிகமான வறட்சி, அதிகமான இயற்கை பேடர்கள் வந்து நடக்கும் தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிற விஷயமா தான் வந்து பார்க்க முடியும். மனித செயல்பாடுகள் நிச்சயமாக மனித செயல்பாடு முக்கியமான காரணம். நீங்க எப்படி சார்? அப்படிதான். அதாவது குளோபல் வார்மிங்கிறது எல்னினோ இம்பேக்ட்னு பேர். 1880லேருந்து 2010 வரைக்கும் உலகத்தில் டெம்பரேச்சர் 1 டிகிரி சராசரி கூடியிருக்கு. 2010லேருந்து 2015 வரைக்கும் ஒரு 0.15 டிகிரி கூடியிருக்கு. அதாவது 1.15 1989. அதுவே வந்து 1.5 டிகிரி கூடினதுன்னா என்ன ஆகும்னா, அப்போது இந்த வெளிக்கூடும்போது விண்ட் டைரக்ஷன் மாறும், காற்று போகிற திசை மாறும். காற்று போகிற திசை மாறும்போது மழை பெய்யுங்க எதிர்காலத்தில் மழை பெய்யாது, வெயில் அடிக்குங்கிற எதிர்காலத்தில் வெயில் அடிக்காது. அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது கடுமையான பிரச்சனை சீ வாட்டர் ரைஸ் ஆகும். மூணாவது வந்து இமயமலையெல்லாம் ஒரு ஐஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சுன்னா பெரிய ஃப்ளட் வரும். ரொம்ப கடுமையான கண்டிஷன். உலகத்தில் பல நாடுகள் வந்து இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஆலோசிச்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் செய்யவே இல்லை. அதனால் இது நம்ம கைண்டில் இல்லை, இட்ஸ் நாட் இன் கண்ட்ரோல். இந்த சமயத்தை நம்ம என்ன செய்யணும்னா, இந்த சமயத்தை எப்படி நம்ம சமாளிக்கிறது வருங்காலத்தில் பார்க்க வேண்டியது அரசோட கடமை. அதில் வந்து ஒன்று செய்யணும். ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்றைக்கும் வெயில் அடிச்சிட்டு இருக்காது, நிறைய மழை பெய்யும். தண்ணியை சேகரிக்கணும். தண்ணியை சேகரிக்கிறதுக்கு ஒரே வழி வந்து இன்றைக்கி இருக்கிறது தூர்வாரது தான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 79 ரிசர்வாயர்ஸ் இருக்குது, 35,000க்கு மேலே குளம் இருக்குது. சராசரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல 20-25% வந்து சேரும் மண்ணு தான் இருக்குது. அதாவது கொள்ளளவு ரொம்ப குறைஞ்சி போயிடுது. அதனால் மழை பெய்யும் போது மழையிடமெல்லாம் சேர்த்து வச்சுக்க முடியல. அதுதான் அடிப்படை பிரச்சனை. அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. குடிமராமத்து இயக்கம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் நடக்க போகிறது இல்லை. ஒன்று செய்யலாம். இனி மக்கள் வந்து இந்த சமயத்தில் இப்போ ஏப்ரல் மேல எல்லாம் வறண்டு கிடக்கு. குளம் ரிசர்வாயர் அங்கே போய் நீங்களே மக்கள் போய் யாருக்கு மண் வேணுமோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதாவது ரிவர் இல்லை, குளம் ஒரு ரிசர்வாயர் எடுத்துகிட்டு போயிங்கன்னா காலி ஆகிடும். காலி ஆகினா ஏன்னா அந்த சில்ட் வந்து ஆர்கானிக் மேன்யூராக யூஸ் பண்ணலாம்.
அங்கே இருக்கிற சேண்டை வந்து கன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணலாம். இது வந்து இதெல்லாம் நான் 300 சொல்லலை. அதாவது நான் திருச்சியில் காலேஜில் படிக்கும்போது மலையப்பன்னு ஒரு மந்திரி இருந்தது, இந்த கலெக்டர் இருந்தார் திருச்சியில். தெப்பக்குளத்தில் திருச்சியில் இந்த மாதிரி ஒரு கடுமையான வெயில் வந்தபோது எல்லாம் வேரி போட்டு உடனே எல்லா மாணவர்கள்லாம் கூப்பிட்டாரு. எல்லாம் வந்து எடுங்க பாருனாரு. காமராஜர் சீஃப் மினிஸ்டர் இருந்தால் பர்மிஷன் வாங்கிட்டு நானும் போனேன். இதில் ஒரு 1000 மாணவர்கள் தான் கொடுக்கிட்டு 1.5 மாதம் எல்லாம் தீர்த்துரும். இந்த மாதிரி பண்ணி இவர் ஆக்கப்பூர்வமாக செஞ்சோன்னா விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கும். ஏன்னா அவங்க சில்ட்டு கிடைக்கிறது. ஏழைகள் யார் வேணால் எடுக்கலாம்னு சொன்னால் அவங்க வந்து மண் எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம அரசாங்கத்துக்கு பணம் இல்லைங்கிறாங்க. பணமும் செலவு பண்ண வேண்டாம். ஒரு ஆக்கம் கொடுக்குறதுன்னு ஒரு 20% கூடினதுன்னா ஓரளவு சமாளிக்க முடியும். வேற ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. 2வது ஒரே வழி தண்ணியோட தேவையை குறைக்கணும். அது தண்ணியோட தேவையை குறைக்கிறது பல மார்க்கங்கள் இருக்குது. அதில் ஒரு மார்க்கம் என்னென்னா, இல்லை ஒரே ஒரு செகண்ட், ஒரு மார்க்கம் என்ன, இப்போ 85% தண்ணி வந்து விவசாயத்துக்கு தான் போகுது இந்தியாவில், பாக்கி காரியத்துக்கு தான் போகுது. அப்போ என்ன பண்ணலாம், விவசாயத்தோட தண்ணியை குறைக்க முடியாது. பாக்கி உள்ள தண்ணியை வந்து சோலார் பிளான்ட் போடலாம், டீசாலினேஷன் பிளான்ட் போட்டு டீசாலினேஷன் பிளான்ட் எடுக்க தான் தண்ணி வைக்கலாம். பலவிதமான சிக்கனம் பண்ண மார்க்கங்கள் உண்டு. இது யார் வேணாலும் மண் அள்ளிக்கலாம் அப்படின்னு சொன்னால் அது தூர்வாரப்படும் சொல்கிறாரு. அது சாத்தியம் தானே? அதை செய்ய முடியுமா? இல்லை, அதாவது குளங்களில் வந்து அந்த சிஸ்டம் இருந்துச்சு. நீர்நிலைகளில், டேம்ஸில் கிடையாது. குளங்களில் வந்து இருந்துச்சுன்னா அந்த குளம் வந்து அந்த மக்களுக்கு சொந்தமான குளமாக நீர்நிலையாக இருந்துச்சு. அப்போ போவாங்க, ஒரு மாட்டு வண்டியில் போவாங்க, அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து வயலில் கொட்டுவாங்க. இது இருந்துச்சு 1970கள் வரைக்கும் இருந்துச்சு. என்னைக்கு நம்ம WRD டிபார்ட்மெண்ட் ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணமோ அன்னைக்கே அந்த நீர்நிலைக்கும் அந்த மக்களுக்குமான உறவு வந்து அந்து போச்சு. அது PWD குளமாக ஆயிடுச்சு. என் குளம் அது PWD குளமாக மாறிடுச்சு. அப்புறம் தடை பண்ணிட்டாங்க முழுவதுமாக. இப்போ வந்து திருப்பி வந்து அதை வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் கொண்டு வந்து தான் வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இதில் சார் சொல்ல விஷயம் நான் வந்து மாறுபட விரும்புகிறேன். சார் சொன்னது எல்லாமே வந்து அடாப்டேஷன் தான். அதாவது காலநிலை மாற்றம்ங்கிறது வந்து உண்மைதான் நடக்க போகுது, நடந்துட்டு இருக்குது. அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மிட்டிகேஷன், அந்த காலநிலை மாற்றத்துக்கான ஒரு எஃபெக்ட் வந்து எப்படி நம்ம குறைக்கிற விஷயத்தை நம்ம நிச்சயமாக பேசித்தாகணும். அனல் மின் நிலையங்கள், தொழிற்சாலைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் முழுவதுமாக கைவிட்டு விட்டு, அணு மின் நிலையங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களை கைவிட்டு விட்டு சூழல் சார்ந்த மரபுசாரா எரிசக்திக்கு வந்து போகக்கூடிய பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்யணும். அதை அடுத்த அமர்வில் இன்னும் நம்ம விரிவாக பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. அண்ணா மேம்பாலம் அருகே நேற்று 10 அடி ஆழத்துக்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்தும் காரும் உள்ளே சிக்கிக் கொண்டன. பிறகு 2மே மீட்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து மெட்ரோ ரயில் பணிகளின் போது இந்த மாதிரியான விபத்துக்கள் தொடர்பான செய்திகளை நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அதாவது நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வர்றது தான். நீங்கள் வந்து நிலநடுக்கம் வரும்போதோ, இல்லாட்டி பாறைகளை தகர்க்கும் போதோ, இல்லாட்டி இந்த மாதிரி டனல் போரிங் பண்ணும்போதோ வந்து அது ஏற்படுத்தக்கூடிய அதிர்வலைகளை வந்து கண்காணிப்பதற்கோ அளவு செய்வதற்கோ ஒரு கருவி வந்து இந்த உலகத்தில் வந்து கிடையாது. அந்த வேவ்ஸ் எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணணும், அது எங்கே திருப்பி அடிக்கும், அது எவ்வளோ நாள் கழிச்சு திருப்பி அடிக்கணும்னு நமக்கு வந்து சொல்ல முடியாது. அது ஏன்னா ஒன்றோட ஒன்று தொட்டு போயிட்டே இருக்கும். நீங்கள் திடீர்னு சில மாதத்துக்கு முன்னாடி மத்திய கைலாஷில் பக்கத்தில் ஒரு குழி வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்க? அதுவும் மெட்ரோ ரயில் தான் காரணம்னு சொல்லி அப்போ சொன்னாங்க. வேறு எங்கேயோ நடந்த விஷயம் வந்து அங்கே வந்து பாதிப்பு ஏற்படுச்சு. ஸோ எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் மேலை நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, தொடர்ச்சியாக அதை கண்காணித்து அந்த பிரேசிங்னு சொல்லுவாங்க. அந்த எந்த இடத்துல அந்த டனல் போரிங் பண்ணுறாங்களோ அந்த இடத்துல பிரேசிங் பண்ணுவாங்க. காங்கிரீட் ரிங்ஸை கொண்டு வந்து வச்சு அதை ஸ்டெபிலைஸ் பண்ணுவாங்க அந்த சாயிலை. அது மேலை நாடுகள் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இங்கே தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல்வேறு விபத்துகள் நடந்த பிறகும் நாங்கள் வந்து இப்படி தான் அஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம், எங்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமை தான் இங்கே இருக்கக்கூடிய பொறியாளர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் வந்து இருக்குது. இது வந்து இன்றைக்கி நேற்று வந்து ஒரு விடுமுறை நாள், ஞாயிற்றுக்கிழமை, அதிக அளவில் வந்து போக்குவரத்து வந்து அண்ணா சாலையில் வந்து கிடையாது. 2வது அந்த 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 பள்ளம் வந்து மெதுவாக இறங்கியிருக்கு. நின்று கொண்டிருந்த பேருந்து மெதுவாக இறங்கினாலும் அந்த பஸ்ஸு மெதுவாக வந்து உள்ளே போயிருக்கு. அதுக்குள்ளே மக்கள்லாம் வெளியே குதிச்சிட்டாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு வேலை நாளில், ஒரு அதிகமாக போக்குவரத்துக்குரிய நாளில் இது நடந்ததுன்னா எத்தனை பேருடைய உயிர்களை நாம் வந்து எழுந்திருப்போங்கிற கேள்வி வந்து நிச்சயமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் இப்படி அதிர்ஷ்டத்தை நம்பியே நம்ம காலம் ஓட்டுறது வந்து சரியாக இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நம்முடைய ஒட்டுமொத்த ப்ராசஸுமே இங்கே கரப்ட் ப்ராசஸ் தான். நீங்கள் பல்வேறு விஷயங்கள், அது வந்து அண்ணா சாலையில் மெட்ரோ போடுறா இருந்தாலும் சரி, கூடங்குளத்தில் அணுமின் நிலையம் கட்டுறா இருந்தாலும் சரி, தேனியில் நியூட்ரினோ போடுறாலும் சரி, எல்லாமே இந்த செட்டப் தான் பண்ணுது. கரப்ட் செட்டப் தான் பண்ணுது. அப்போ இந்த கரப்ட் செட்டப் வந்து சரியாக விஷயங்களை செய்யாது அப்படின்னு நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். அதோட உதாரணம் தான் இது. இப்போ வெளிநாடுகளில் பண்ணுறாங்கன்னா இங்கே பண்ணலைன்னா செலவு அதிகமாகுங்கிறதுனால இங்கே பண்ணாமல் இருக்கிறாங்களா? அந்த மாதிரியான டெஸ்ட் நீங்கள் செலவு அதிகமாக கிடையாது. நீங்கள் எல்லாத்துலேயும் 30%, 40% கமிஷன், 20% கமிஷன், 10% கமிஷன் எல்லாம். அப்போ அந்த பணம் கொடுக்குறவங்க எப்படி வேலை செய்ய முடியும்? நீங்கள் வந்து ஒரு கான்ட்ராக்டர் வந்து ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு வேலை எடுக்கிறாரு அப்படின்னா, ஒரு சாலை போடக்கூடிய வேலை எடுக்கிறாருன்னா அதில் 4 லட்ச ரூபா வந்து லஞ்சம் கொடுத்துறாருல. அப்போ 6 லட்ச ரூபா அவருக்கு ஒரு ப்ராஃபிட் 20% பார்ப்பார் அவர்.
அந்த 10%ல 10 லட்சத்துல 20% ப்ராஃபிட் வந்து 2 லட்ச ரூபா. அப்போ 10 லட்ச ரூபா வேலைக்கு பதிலாக அங்க வந்து 3 லட்ச ரூபா வேலை தான் அங்க வந்து நடக்கும். அப்போ எவ்வளவு குவாலிட்டியா காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க? எனக்கு தெரிந்த ஒருத்தர், நான் சொல்றேன், நான் வந்து அணுமின் நிலையங்களுக்கு கூடங்குளம் போராட்டம் நடைபெற்ற போது அங்க கூடங்குளம் அணுமின் நிலையத்துல கான்ட்ராக்டராக இருந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு என்கிட்ட, நான் வந்து ஆத்து மணல் யூஸ் பண்றதுக்கு பதிலாக கடல் மண்ணை யூஸ் பண்ணிக்கன்னு சொல்றாரு. இது சொன்னாரு என்கிட்ட. அப்ப எவ்வளவு பெரிய விஷயம் சாதாரணமா சொல்றாரு. அந்த பாண்டிங் எப்படி நடக்கும்? ஆற்று மணல் யூஸ் பண்ணாம கடல் மணல் பயன்படுத்தினாங்கன்னா அந்த பாண்டிங் நடைபெறாது. அந்த உறுதித்தன்மை வேறு. ஆமா, நிச்சயமா வேறு வரும். ஸோ அவ இந்த ஒட்டுமொத்த அதாவது பொதுவாகவே இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் ஆபத்தான தொழில்நுட்பங்கள் அது இந்தியாவில் இன்னும் அதிகமாக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியதான் பார்க்கணும். நீங்க எப்படி சார்? அதாவது இதுக்கு இந்த பாட் ஹோல்னு சொல்லுவாங்க, ஒன்று இதுன்னு சொல்கிறேன், கேவிட் ரெண்டு சொல்லுவாங்க. என்ன ஆச்சரியம் வந்து அந்த மந்திரி வந்து பார்த்தாரு. மந்திரி ஒன்றை பார்த்துட்டு ஒன்றும் ஆராயாமல் என்னென்ன ஒரு இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒன்றும் செய்யாமல் மெட்ரோ ரயில்னால ஆயிருக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் மெட்ரோ ரயில் வந்தாங்க. மெட்ரோ ரயில் வந்து இதில் கேவிட்டிலாம் வர சாதாரண விஷயம் மாதிரி சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னாங்க. கொஞ்ச நாளைக்கு நியூஸ் வந்தது மெட்ரோ ரயில் நஷ்ட ஈடு கொடுக்க போகிறாங்கன்னுட்டு. இதெல்லாம் அவசரமாக செய்யறதே வந்து இந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனை ஆகாமல் இருக்கிறதுக்காக செய்யறாங்களோன்னு தோன்றுது. அடிப்படையாக ஆராயணும். இல்லை அப்படியே எடுத்துக்கிறதா, இல்லை இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்களின் அடிப்படையில் கிடைச்ச அனுபவத்தின் அடிப்படையில் இதை சொல்றாங்க அப்படின்னு? அனுபவம் எத்தனை நாள் அனுபவம்? ஒரு இது வரைக்கும் முதல்ல நடக்கிறது நுங்கும்பாக்கு நடந்தது, இதில் ஏகப்பட்ட இடத்துல நடந்திருக்கு. அனுபவம் வந்து தான் பிரச்சனையை சரி பண்ணி நடத்தவே. ஏன்னா பொறியியல் விஞ்ஞானம்லாம் அந்த அளவு நீங்கள் வளர்ந்துருக்கு. இதில் என்ன செய்வாங்கன்னா, இதை ஒரு சின்ன அடிக்கிற பிரச்சனை என்னென்னா, இது வந்து ஒரு 2 காரணங்களாக வரலாம். ஒன்று கீழே சூவேஜ் பைப் இதாகி பிரேக் ஆகி வாட்டர் வரும். அந்த வாட்டர் வரும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சாயில் மூவ் ஆகிடும். அந்த இடத்துல இது வரும், ஏர் லாக், இது பாட்டு இது வரும், பாட்டு ஹோல் வரும், இல்லை வேக்கம் வரும், இல்லை அதிர்வுனாலும் நடக்கும். இந்த ரோடில் வந்து 2 விதமான லோடு உண்டு. ஒன்று ஸ்டாட்டிக் லோடு, இன்னொன்று டைனாமிக் லோடுன்னு. இந்த டைனாமிக் லோடு பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இந்த மவுண்ட் ரோடெல்லாம் இன்றைக்கி அமைச்சர் பல வருடங்களுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணது. அது கீழே சாயிலோட ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் என்னன்னு அப்போ போய் புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து கலிஃபோர்னியா பேரிங் ரோட் டெஸ்ட்னு ஒன்று உண்டு, சிபிஆர்னு சொல்லுவாங்க. அந்த கலிஃபோர்னியா பேரிங் ரோட் டெஸ்ட்டில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி இடத்துல ஆரோயணும், இது சரியா இருக்கா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் வந்து நம்ம கையை விட்டு இல்லை, அதில் போய் இது பண்ணுவாங்க, இல்லை பண்ணி பெனட்ரேஷன் டெஸ்ட்னு பண்ணுவாங்க. பெனட்ரேஷன் அழுத்து கொடுப்பாங்க, எந்த அழுத்தத்துக்கு அந்த சாயில் நிற்கிறது, இல்லைன்னா ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த இடத்துல டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே செய்யலை. இதில் வந்து இப்போ இதில் இருக்கிறது வந்து ஒரு சுந்தராஜ் சொல்கிற கரப்ஷன்லாம் உண்மை, அதெல்லாம் ஒன்றும் மறுக்கவே முடியாது, எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த கண்டிஷனையும் நம்ம முன்னேற எப்படி வழி பார்க்கணும். இதில் வந்து இப்போ இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வந்து 65 கிலோமீட்டர் வந்து பூனமல்லி ரோடு, அண்ணாச்சாலை, வால்டாக்ஸ் ரோடு, ஜவஹர்லால் ரோடுலாம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குது. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் லாக் புக் எடுத்து பார்க்கணும். அதாவது மெட்ரோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பண்றாங்க. சுந்தரராஜன் ஒரு விஷயத்த சொன்னார்ல, நீங்க மெட்ரோ ரயில் போடக்கூடிய ரோட்ல பள்ளம் வந்தா பரவாயில்ல, மத்திய கைலாஷ்ல பள்ளம் வருது, அப்போ இதுக்கும் அதுக்கும் எங்கேயோ நிச்சயமா இருக்குது, பாதிப்பு இருக்கு, எவ்வளவு இடைவெளி இருக்கு. மறுக்கவே இல்லை. அது என்ன காரணம்னா, ஹெவி டிராபிக் உள்ள இடத்துலலாம் கண்காணிக்கணும், பராமரிப்பு செய்யணும், அது மராமத்து செய்யணும். அது செய்ய வேண்டியது யாரு கடமை? ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட கடமை. அது ஏன் மந்திரி சொல்லலன்னு தெரியல எனக்கு. அது ஹைவேஸ் டிபார்ட்மெண்டோட கடமை. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று, அவங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டே விடலையே. இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கோம், நாங்கள் 6 மாதத்துக்கு ஒரு சாயில் டெஸ்ட் பண்ணோம், அந்த இடத்துல பேரிங் ஸ்ட்ரென்த்தை பார்த்தோம், நாங்கள் எங்களை ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. லா புக் எடுத்து காட்டணும். இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே காரணம் வந்து இது ஒரு படிப்பினைங்கிறது ஒன்று இருக்குது, அதெல்லாம் சரி, ஒரு என்கொயரி கமிஷன் போடணும். இந்த மந்திரிகளும் இந்த மெட்ரோவும் இன்வெஸ்டிகேஷன் முன்னாடி அவங்க கருத்து சொல்றதை தவிர்க்கணும். டெல்லியில் மெட்ரோ ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது, பெங்களூர்லையும் அதே மாதிரி தான். டெல்லியில் 2 முறை இந்த விபத்துகள் நடந்திருக்கு, பெங்களூரில் 3 முறை விபத்து நடந்திருக்கு. டெல்லியில் இந்த திட்டத்தை தலைமையேற்று செய்த ஸ்ரீதரன் வந்து சொல்லும்போது இது மாதிரியான விபத்துகள் வந்து ரொம்ப அரிதிலும் அரிதாக நடக்கும்னு. இப்போ இது மாதிரி பெரிய ப்ராஜெக்ட்லாம் நடக்கிற போது விபத்துக்கள் நடக்கும் அப்படின்ற மனப்பான்மையோட தான் நம்ம எதிர்கொள்ளணுமா, இல்ல இந்த ப்ராஜெக்டே நாம வந்து குற்றம் சொல்றது அப்படின்னு? இல்ல, இப்ப மெட்ரோ ப்ராஜெக்ட் பொறுத்த மட்டும் நான் வந்து ப்ராஜெக்டா நம்ம வந்து வரவேற்றோம். ஏன்னா வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். ஆனா செயல்படுத்தக்கூடிய முறை இருக்குல்ல, அது வந்து ஒரு பெரிய நிச்சயமாக கேள்வி கொடுத்து, அதுலதான் விபத்தே நடக்காம அவ்வளவு பெரிய திட்டங்களை செயல்படுத்த முடியும். 1-2 விபத்து கூட நடக்காம, அதாவது 1-2 கூட நின்று தான் பரவாயில்லையே. இன்னைக்கு எத்தனை வந்துருச்சு நமக்கு? இன்னைக்கு முத்துசாமி பிரிட்ஜில் வந்து நம்ம பார்த்தோம் விபத்து நடந்துச்சு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் வந்து திடீர்னு ரோட்ல இருந்து ஒரு ஃபோமா வெளியே வந்துச்சு. அதெல்லாம் நம்ம தொடர்ச்சியா பார்த்தாங்க. 1-2 விபத்து இல்லை. அதாவது ஒரு மெகா ப்ராஜெக்ட் நடக்கும்போது ஒரு விபத்து நடக்கிறது வந்து எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க தெரியுமா? நீங்க அந்த ராடு கிரேன் தலையில விழுந்து நம்ம வடபழனியில் ஒருத்தர் வந்து உயிரிழந்தாரு, நம்ம பச்சைப்பாதன் கல்லூரிக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர். ஸோ உயிரிழப்பு நடந்துட்டே இருக்குது. ஆனா என்ன பிரச்சனைனா, நடைபெறுகின்ற தவறுகள் இருந்து நாம பாடம் கத்துக்கிறது இல்லைல்ல.
அதான் நாங்கள் பிரச்சனையே. நீங்கள் ஒரு விபத்து நடந்துச்சு, 2 விபத்து நடந்துச்சு, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்சிடென்ட் ஃப்ரீ நாங்கள் மெட்ரோ ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டோம் நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. நீங்கள் ஒவ்வொரு நாளும் பயந்து இன்னைக்கு ஒன்று நடந்து போச்சு. இன்னைக்கு இந்த டனல் போரிங் மிஷின் வந்து பாரிமுனையிலேருந்து சைதாப்பேட்டை சின்னமலை வரைக்கும் நடந்துட்டு இருக்குது இந்த விஷயம். அப்போ அந்த சாலையில் போகக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே அந்த பயம் வரத்தனை செய்யும். எங்கே எப்போ உள்ள கவுருன்னு நமக்கு தெரியாது. இது இங்கே மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து மத்திய கைலாஷ் பக்கம் குழி விழுகலாம், வண்ணாரப்பேட்டை பக்கம் குழி விழுகலாம். ஏன்னா நீங்கள் அதுதான் சொல்கிறேன், அந்த ஒரு சயின்ஸும் டெக்னாலஜியும் தான் தீர்வுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அதுவே ரொம்ப தவறான விஷயம். சயின்ஸும் டெக்னாலஜி தீர்வாக இருக்க முடியாது. நம்மளோட ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஒன்று அங்கே இருக்குது. வெறுமனே அது வந்து மிஷின் மேடு, வெறும் ரோபோட் செய்யனா நீங்கள் வந்து சொல்லலாம். ஆனால் அந்த எரர் ஃபார் ஹியூமன் வந்து நிச்சயமாக இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நாங்கள் வைக்க வேண்டிய கேள்வி தான், இது வந்து ஒரு பாடம். இதை தான் நாங்கள் வந்து பொட்டிபுரத்தில் நியூட்டன் தத்துவத்துக்காக சொன்னோம். நீங்கள் வந்து 8 லட்சம் டன் பாறையை வந்து 5 லட்சம் கிலோ வெடிமருந்தை பயன்படுத்தி உடைக்க போகிறாங்க. அப்போ அந்த வேவ்ஸ் எப்படி ட்ராவல் பண்ணணும் உங்களுக்கு ஸ்டடி இருக்கா? கிடையாது. பக்கத்தில் முல்லை பெரியார் இருக்குது, இடுக்கி இருக்குது, வைகை இருக்குது, வைப்பார் இருக்குது, கிட்டத்தட்ட 12 நீர்நிலைகள் இருக்குது. இந்த வேவ்ஸ் வந்து எப்படி ட்ராவல் பண்ணி அந்த நீர்நிலைகளை பாதிக்கும் தெரியாது. நீங்கள் 2015-16 ஜப்பானோட வடகிழக்கு பகுதியில் வந்து ஒரு நிலநடுக்கம் வந்துச்சு. அதை வந்து ஸ்டடி பண்ணிட்டு அந்த ஜியாலஜி சினிமா சொன்னாங்க 2011 வந்த நிலநடுக்கத்தின் ஆஃப்டர் ஷாக்ஸ் தான் 2016 வந்து சொல்றாங்க. அப்போ 5 வருஷம் கழிச்சு திருப்பி அடிக்குது உங்களுக்கு. அந்த நிலநடுக்கம் வந்து 5 வருஷம் கழிச்சு அதோட தொடர்வினைகள் வந்து நடக்குது. அதை தான் நமக்கு பொருத்தி பார்க்கணும். நீங்க மவுண்ட் ரோட்ல தோன்ற மெட்ரோ ட்ரெயின் மத்திய கைலாஷ்ல குழி விழுந்துச்சுன்னா அப்ப எங்கேயோ அங்க மார்பாலஜி ஒன்று லிங்க் ஆகிருக்குது. அந்த பேஸ் மார்பாலஜி வந்து லிங்க் ஆயிருக்கு. இங்க நீங்க குழி வெட்டினீங்கன்னா அங்க இறங்கும் அப்படி அந்த மார்பாலஜி இருக்குல்ல, அது வந்து அந்த சயின்ஸ் வந்து இன்னைக்கு பெரிய திட்டங்கள்னு வருகிற போது மக்கள் அச்சப்படுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? நியாயம் இருக்குங்கிறது அரசாங்கத்திட்டையும் அவங்கள்ட்ட எத்தனை அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்கிறத பொறுத்து தான் இருக்கையில் இதில் வந்து இது ரொம்ப சிம்பிள். இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சுந்தரராஜன் நூற்றினோம் அதுக்கு இருக்கட்டும், அதை பற்றி நான் பேச விரும்பல. இப்போ வந்து இந்த தவிர்த்துட்டு போக முடியுமா இந்த திட்டத்தில் நியாயமான கேள்வி தானே. நியாயம் இல்லாத கேள்வி இல்லை, எல்லாம் சப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ். அது இருக்கட்டும், பரவாயில்ல, இட்ஸ் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட். இதில் வந்து இப்போ இந்த பார்த்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் இஷ்யூ. ரோடுக்கு வந்து அந்த வலுவை தாங்கிறதுக்கு சக்தி இருக்கான்னு பார்க்கணும், அதுக்கு வந்து டெஸ்ட் பண்ணணும். அதை டெஸ்ட் பண்ணாமல் இப்போ என்ன பண்ணிடுறேன், எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, நேற்றுக்கு அவ்வளோ பெரிய பள்ளம் வந்தது, உன்னைக்கு சிமெண்ட்டை போட்டு ரொப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் ரிசர்வ் பண்ணிடுவாங்க. என்ன அநியாயம் அது? க்யூரிங் டைம் கொடுக்க வேண்டாமா அதுக்கு? ஒன்றும். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல பள்ளம் நடந்ததுன்னா இன்னொரு 100 அடிக்கு போய் நாளைக்கு இங்கே பள்ளம் வராதுன்னு எப்படி தெரியும்? அவங்க என்ன போய் அரசாங்கம் பொறுப்புள்ள அரசாங்கம். அதுதான் இப்போ இங்கே இருக்கக்கூடிய இதே அச்சம் கூடங்குளத்தில் ஏற்பட்டா என்ன, நீட்டினோ விஷயத்துல ஏற்பட்டா என்னன்னு அந்த பகுதி வாழ் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த அச்சத்தை நம்ம புறந்தள்ளிட்டு போயிட முடியுமான்னு கேட்கிறோம். எல்லாமே திட்டங்கள் தானே, புறந்தள்ள வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் 2 சைட்லையும் கேட்கணும்னு தான் சொல்றேன் நான். அதாவது விஞ்ஞானிகளையும் கேட்கணும், பொறியாளர்களும் கேட்கணும். அது போட்டு அந்த விஷயத்துல போனா தீர்வு இல்லைன்னு சொல்றாரு. அறிவியலும் விஞ்ஞானமுமே எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு இல்லைன்னா அவரு அது தீர்வு இல்லைங்கிற என்ன சொல்றாருன்னா, அந்த லஞ்சம் கரப்ஷன்னால இல்ல அறிவியல் கொண்டு வந்த இன்னைக்கு தெர்மல் பிளான்ட்ஸ் தான் இன்னைக்கு குளோபல் வார்மிங் காரணமா இருக்கு. அறிவியல் கொண்டு வந்த வாகனங்களோட புகை தான் கிளைமேட் சேஞ்ச் காரணமா இருக்கு. இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நீங்க அடிப்படை அறிவியல் சொல்றாங்க. இன்னைக்கு வந்து எயின்ஸ்டீன் கண்டுபிடிச்ச சார்பியல் தத்துவம் இருக்குல்ல, E=mc² ஒரு தத்துவம் தான் இன்னைக்கு ஹிரோஷிமா மீதும் நாகசாமி மீதும் குண்டு போடுறதுக்கு அடிப்படை தத்துவம் வந்து எயின்ஸ்டீன் கண்டுபிடிச்சது தான். இன்னைக்கு ஃபுகுஷிமா நடந்த விபத்துக்கும் செர்னோபில் நடந்த விபத்துக்கும் எயின்ஸ்டீன் கண்டுபிடிச்ச சார்பியல் தத்துவம் தான் அந்த காரணம். அதாவது நாங்க அறிவியல் வச்சு தான் உலகம் வந்து உருண்டையாகுன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அறிவியல் ஒன்று உலகத்தை உருண்டையாக்கல. உலகம் உருண்டைங்கிற புரிந்து கொள்வதற்கு உங்க அறிவியோட போதாமை தான் இருந்துச்சு. நீங்க உலகம் தட்டையா இருந்து சொன்னப்ப உங்க அறிவியோட போதாமை அது. உலகம் என்னைக்கு உருண்டையா தான் இருக்குது, உலகம் ஒன்றும் தட்டையெல்லாம் கிடையாது. அதாவது நம்ம சாலையை பத்தி பேசிட்டு இருக்கோம், ஒன்னும் ஒவ்வொரு விஷயமும் டிஃபரண்ட் சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் போட கன்ஃபியூஸ். அப்படி ஐசோலேட்டா பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. நீங்க வந்து நியூட்ரினோ தனியா மெட்ரோ ரயில் தனியா பார்க்க முடியாது. இந்த சிஸ்டம் தான் நியூட்ரினோ திட்டத்தை செயல்படுத்துது. இல்ல இப்போ ஒண்ணு இல்ல இப்போ நீங்க இந்த சாலையில பள்ளம் ஏற்பட்டுருச்சு, இப்ப மக்களுக்கு அந்த சாலையில போவதற்கு அச்சம் இருக்கும், போலாமா? அதே மாதிரியான அச்சம் தான் நெடுவாசலையும் மக்களுக்கு இருக்கு, கூடங்குளத்திலையும் மக்களுக்கு இருக்கு, நீற்றினோலையும் மக்களுக்கு அச்சம் இருக்கு. நீங்க எண்ணெய் கசிவு ஏற்பட்ட போது நீங்க பின்பற்றக்கூடிய தொழில்நுட்பம் குறித்த கேள்வியும் வருகிறது. அப்ப நீங்க வந்து அறிவியலையும் விஞ்ஞானமும் எல்லாத்துக்கும் தீர்வுனா நீங்க பொதுமக்கள் அச்சப்படுறது இந்த மாதிரியான விபத்துகள் வருகிற போது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் இதெல்லாம் கேள்வியை கேட்கத்தானே செய்யும். அது காரணம் என்னன்னா, அது திருப்பி அங்க போறோம். அது காரணம் என்னன்னா, சரியான முறையில் மக்களுக்கு என்ன உண்மைங்கிறது விளக்காததான் காரணம். அதாவது இன்னைக்கு வந்து ஊடகத்தில் என்ன சொல்றாங்க, அரசியல்வாதிகளை சொல்றாங்க, பெரிய பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க, வேற யாரும் கான்ட்ரோவர்சியல் பண்றாங்க, நல்ல ஆக்கப்பூர்வமான கருத்துலாம் அவங்க பேரில் வெளியே வரமாட்டேங்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுத்தீங்க ஊடகம் திறந்தோன்னா 90% யார் சொல்றாங்க, அரசியல்வாதிகள் கான்ட்ரோவர்ஷியல். தமிழ்நாட்டில் படிச்சவங்களும் இல்லையா, விஞ்ஞானிகள் இல்லையா, இன்ஜினியர்ஸ் இல்லையா, அவங்களாம் யாரும் பேசுறாங்களா, கருத்தெல்லாம் வெளியில வருதா? அதனால அதாவது ஒருபட்சமா கேட்கறாங்க, மற்ற கருத்துகள் வெளியில வருது, மற்ற கருத்துகள் வெளியில வருது. வாய்ப்பே இருக்குன்றாரு, நீங்க பிரச்சனை இல்லைன்றீங்க. 2 பேரையும்
பிரச்சனை இல்ல. மக்கள் வந்து ரெண்டையும் கேட்க தானே செய்வாங்க. இல்லையே, கேட்க வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. மக்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ மாயவரத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு, நான் மெட்ராஸ்ல உட்காந்துருக்கேன், நான் என் கருத்து எப்படி தெரியும்? ஊடகம் வழியாக செய்தித்தாள் தான், செய்தித்தாள் ஒரு கருத்து பயாசரா போகல. இல்ல அவரும் பொறியாளர், நீங்களும் பொறியாளர், 2 பேரும் பேசுறீங்க. அவர் ஒரு கருத்தை மறுக்கிறாரு, நீங்க ஒரு கருத்தை. வித்தியாசமே இல்லை. அவர் சொல்றதுக்கு நான் சொல்றதுக்கு வித்தியாசமே இல்லை. அதுக்காக தான் சொல்றேன், வேற எங்கேயோ சப்ஜெக்ட் போயிட்டு கன்ஃபியூஸ் பண்றாரு. வித்தியாசமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு? விஞ்ஞானத்தில் அவருக்கு நம்பிக்கை இருக்கு, இல்லைங்கள பொருளாதார பொறியியல் அவருக்கு நம்பிக்கை இருக்கு. அதே சமயம் விஞ்ஞானமும் பொருளியல் மாதிரி எல்லாத்துக்கும் தீர்வு இல்லைங்கிறாரு. மக்களோட நோக்கத்திலையும் பார்க்கணுங்கிறாரு. ஹியூமன் எரர் பாசிபிலிட்டிங்கிறார். அதெல்லாம் அவர் சொன்னது தவறே கிடையாது. திடீர்னு அவர் நியூட்ரினோக்கு போனதுனால தான் கன்ஃபியூஷன் வருது. இப்போ அதுக்கு அது வேறு டிஃபரெண்ட் ப்ராப்ளம், ஒரு டிஃபரெண்ட் ப்ராப்ளம். ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் என்ன செய்யணும்னா, உடனே வந்து மவுண்ட் ரோடில் ஒரு 15 கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கை பிளாக் பண்ணணும். ஒரு வாரம் டிராஃபிக்கை பிளாக் பண்ணிட்டு அந்த இடத்துல திருப்பி கிடுகிடுன்னு சாயில் டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லைன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது இல்லாமல் கிடுன்னு போட்டு குழியை ரொப்பிட்டோம். வந்து கேஸ் டு கேஸ் பார்க்கணும் அப்படின்றாரு. எதையுமே வந்து ஒன்று சேர்த்து பார்க்க கூடாது, ஒன்னொன்னு ஐசோலேட் பண்ணி தனித்தனியா பார்க்கணும் அப்படின்னு. அது எப்படி சரியான விஷயமா இருக்க முடியும்? எல்லாமே ஒன்னொன்று சேர்ந்தது. இந்த எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கூவத்தை வந்து அசுத்தப்படுத்த வச்சதோ, எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கங்கையை அசுத்தப்படுத்த வச்சதோ, அதே இன்ஸ்டிடியூஷன் தானே அங்கே வந்து பாறையை வெடிச்சு நியூட்ரினோ திட்டம் போடுது. அதே இன்ஸ்டிடியூஷன் தானே அங்கே வந்து கூடங்குளத்தில் அணு உலை கட்டுது. அப்போ அங்கெல்லாம் சரியாக செயல்பட முடியாத மாசு கட்டுப்பாடு வாரியமோ, நெடுஞ்சாலைத்துறையோ, இந்திய விஞ்ஞானிகளோ கூடங்குளத்தில் மட்டும் சரியா செயல்படுவாங்க எப்படி நம்ப முடியும்? ஒரே ஒரு எல்லாம் மூடிட்டு போயிடலாம். யார் வேணாம் சொல்ல, நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம். டோன்ட் டு எனிதிங். Don't do anything தான் சொல்றாங்க. நீங்க எதுக்கு இப்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்? சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சுற்றுச்சூழல் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். தண்ணி முக்கியமா, நியூட்ரினோ முக்கியமா, சாப்பாடு முக்கியமா, கூடங்குளம் முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம், தண்ணி தான் முக்கியம். கூடங்குளம் நியூட்ரினோ முக்கியம் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி. கூடங்குளம் இல்லாமலும் நியூட்ரினோ இல்லாமலும் நீங்க வாழ்ந்துட முடியும். தண்ணியும் சாப்பாடு இல்லாம நீங்க வாழ முடியாது. அது தவறுங்க, சொல்றதெல்லாம் முழு தவறு. அதாவது வளர்ச்சி இல்லாம வந்து எது வளர்ச்சியில கேள்வி நீங்க வைக்க விரும்புறாங்க? அது ஒரு பெரிய வளர்ச்சி தான். எது வளர்ச்சி? இந்த நான் மத்திய பிரதேஷ் போயிட்டு வந்தேன். அந்த ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 11 நிலக்கரி சுரங்கங்கள் இருக்குது, 9 அனல்மின் நிலையங்கள் இருக்குது. அது ஒரு சின்ன டிஸ்ட்ரிக்ட்ல. ஆனா இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக மின்சார உற்பத்தியில 10% அந்த டிஸ்ட்ரிக்ட் உற்பத்தி பண்ணுது. 3,30,000 மெகாவாட் அந்த டிஸ்ட்ரிக்ட் உற்பத்தி பண்ணுது. பல நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு மின்சாரம் கிடையாது. இது வளர்ச்சி? அது இது எப்படி வளர்ச்சி சொல்லுவீங்க நீங்க? திருப்பி ஒரு பாவம் அவர் என்னவெல்லாம் சொல்லிட்டு போறாரு. செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சுருக்கமா உங்களுடைய ஒரே ஒன்று சொல்றேன். நான் இப்போ கோல்பெட் மீத்தேன் ப்ராஜெக்ட் கும்பகோணத்தில் வரக்கூடாது, நானும் வரக்கூடாதுன்னு சொல்றேன், சுந்தரராஜன் வரக்கூடாது. அதே கோல்பெட் மீத்தேன் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால்லாம் சக்சஸ்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணியிருக்கு. ஒரு ப்ரொட்டஸ்டும் இல்லை. ஏன்? அது காரணம் வந்து திட்டங்கள் வேணும், வளர்ச்சி வேண்டாம்னு சொல்ல முடியாது. அந்த வளர்ச்சியை வந்து கொஞ்சம் நேர்மையாக ஜாக்கிரதையாக ஒரு ஆக்கப்பூர்வமாக செய்யணும். அதுதான் பிரச்சனை. எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கும். திருப்பி இந்த சாலைக்கு வரலாம். ஏன்னா பிரதான சப்ஜெக்ட் இந்த சாலையில் வந்து கவனக்குறைவு இல்லாமல் போனதுனால தான் இது ஆட்சிக்கிறது. அதனால் சயின்ஸ்னால தப்பு இல்லை, பொறியியல்னால தப்பு இல்லை, கவனக்குறைவுனால வந்தது. அதை தீர்க்கணும். இப்போ உடனே செய்ய வேண்டியது இந்த ரோடை நிறுத்தி கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணிட்டா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. எல்லா சாலைகளும் தீர்வுகளை நோக்கி இருக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய விருப்பம் கூட. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.